video is for information and previous result analysis only. Lottery predictions got guaranteed. நேற்று ரிசல்ட்டு 206 இல்லைங்களா? 206 நம்ம பாருங்களேன். நம்ம எல்லாமே நம்ம 4Dல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சதுனால தான் நான் 4Dல கொடுத்தேன். அப்படியே எல்லாமே மாறி போச்சு. பாருங்க, நம்ம 2 6 வச்சு தான் கொடுத்தோமே பேட்டர்னே. இங்கே பாருங்க, 2 6 2 6 2 6 இல்லைங்களா? இங்கே பாருங்களேன், சைபர் 21 கொடுத்தேன். இந்த 200 சைபர் 2 6 இந்த வந்து நம்ம மாற்றி வச்சு கொடுத்துருக்கலாம். ஸோ அதையும் கொடுக்காம விட்டுட்டேன். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சிக்கு 2 6 கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா? அந்த 6 2 வச்சு தான் நான் 3 நம்பர் 4D எல்லாமே கொடுத்தேன். அப்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே நேற்று அப்படியே லைனை சேஞ்ச் பண்ணிட்டான் இல்லைங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கும் இதே மாதிரி பெஸ்ட்டான லைன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஏபிபிசிஎஸ்சிக்காக 2 6 கொடுத்துருக்கலாம். நம்ம ஸ்ட்ராங்காகவே நேற்று 6 2 வரும்னு தெரியும். நான் அதனால தான் 4Dயில் கொடுத்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 32 0 6. நான் பாருங்கள், அப்படியே 2 6 எல்லாமே இருக்குது நம்ம 4Dயில். ஆனால் நமக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்துக்கலாம். கொஞ்சம் கையில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இதே மாதிரி பெஸ்ட் லைன் எடுத்து வச்சுருக்கேன். கவனமாக வீடியோ கவனிங்க. போன வாரம் ஓகேங்களா, இந்த போன 2 வாரத்து ரிசல்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அப்படியே ஒரு கம்பேரிஷன் காமிக்கிறேன். கவனமாக கவனிங்க. முக்கியமான லைன் போயிட்டுருக்கு. அப்படியே வாங்க. போன வாரத்துக்கு முன்னாடி வர என்னங்க ரிசல்ட்டு? போன வாரத்துக்கு முன்னாடி வர என்ன ரிசல்ட்னு பாருங்க, சைபர் 44 இல்லைங்களா? சைபர் 44 ஓகேங்களா? ஓகே, அப்படியே மேலே வாங்க. அப்படியே மேலே வாங்க. இங்கே பாருங்க, கீழிருந்து மேலே பாருங்க, என்ன இருக்கு? சைபர் 99 இல்லைங்களா? அப்படியே பவர் பண்ணி அப்படியே வச்சிருக்கோம் இல்லைங்களா? சைபர் 44க்கு சைபர் 99 இங்க இருக்கு இல்லைங்களா? இப்போ கீழிருந்து மேலே பார்த்தோம்ல, அடுத்து மேல இருந்து கீழே பாருங்க, என்ன இருக்கு? மேல இருந்து கீழே பார்த்தா 428 இல்லைங்களா? அப்படியே கீழே வாங்க. பாருங்க, போன வாரம் ரிசல்ட் பாருங்க, 473 இல்லைங்களா? அப்போ 4 7 8க்கு 3 மட்டும் பவர் பண்ணி அப்படியே வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதை மட்டும் வச்சு நான் சொல்லலைங்க, இது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ இன்னொரு பாயிண்ட் இருக்கு ஓகேங்களா? இப்போ நம்ம 4D எடுக்க போறோம் பாருங்களேன். இப்போ அப்படி பாக்குறப்போ இன்னைக்கு என்னங்க வர சான்ஸ் இருக்கு? இன்னைக்கு இங்க பாருங்க, பாக்ஸ் பண்ற பாருங்க, இன்னைக்கு என்ன வர சான்ஸ் இருக்கு? அப்படியே பாருங்க, இன்னைக்கு என்னங்க வர சான்ஸ் இருக்கு பாருங்க, 587 இல்லைங்களா? அப்ப கீழே இருந்தெல்லாம் மேல பார்க்கணும். கீழே இருந்து மேல பாருங்க, 587 இருக்கும். ஓகே, இதை சைபர் 87 வைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ 587 சைபர் 87 இன்னைக்கு வர வாய்ப்பு இருக்குங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா, இந்த 4D கவனிங்க. இந்த 4D அதாவது போன வாரத்தோட 4D கவனிங்க. அப்படியே என்ன இருக்குன்னு பாருங்க, சைபர் 44, அதுக்கு அடுத்தது பாருங்க 74 73 2 இருக்கு இல்லைங்களா? இப்போ நமக்கு 587க்கு வரணும் இல்லைங்களா? சைபர் 87 587 இன்னைக்கு டேட்டுக்கு வரணும் இல்லைங்களா? அப்போ அந்த 7 கடைசி எங்கேங்க இருக்கு? சி போர்டுல பாருங்க. இப்போ அப்படியே பாருங்க, நான் மார்க் பண்ற 4D கவனிங்க. பாருங்க, சைபர் 87 இல்லைங்களா? சைபர் 87. இப்போ இதுக்கு கீழே ஒரு ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பாருங்க, போன வாரத்துக்கு முன்னாடி வர ரிசல்ட் அப்படியே 4Dல எடுத்திருக்கோம். இங்க பாருங்க, அப்படியே மாத்திர, அப்படியே பாக்ஸ் பாருங்க. இங்க பாருங்க, என்னங்க இருக்கு? சைபர் 594. போன வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட் பாருங்களேன் என்ன இருக்குன்னு. இங்க பாருங்க, போன வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட் எடுங்க, சைபர் 44. இங்க பாருங்க என்ன இருக்கு? சைபர் 594. அப்ப சைபருக்கு சைபர், 5க்கு சைபர், 9க்கு 4, 4க்கு 4, அப்படியே 4D பாசுங்களா? அப்போ இன்னைக்கு நமக்கு வந்து 587 வரணும் அப்படின்னா நம்ம என்னங்க பண்ணலாம்? ஒரு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம்? மேல போய் அந்த 7 இடத்துக்கு வச்சு பார்த்தோட்டாங்க பாருங்க. அப்படியே மேல இருந்து கீழே பாருங்க, என்ன இருக்கு? சைபர் 87. அப்போ சைபர் 587ன்னு ஒரு 4D ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சைபர் 87 ஒரு 4D ட்ரை பண்ணலாம் இல்லைங்களா? 87 37 32 532 இல்லைங்களா? இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 3Dக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு செட்டு 4Dக்கு 0087 0587 இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வரத்துக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்த அந்த 587 சைபர் 87 இங்கே எப்படி நம்ம டெய்லி சார்ட்ல எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இப்போ பாருங்க, இப்போ அதாவது நான் மார்க் பண்றேன், இந்த 53 45 இருக்கு இல்லையா? இங்க ரெட் கலர் பாக்ஸ்ல கீழே பாருங்க, 53 45 இருக்கு இல்லைங்களா? இது அப்படியே பாருங்க, எஸ்டர்டே பிஃபோர் வந்துச்சு இல்லையா ரிசல்ட்? இங்க பாருங்க,
என்ன இருக்கு? 5342 இருக்கு. புரியுதுங்களா? ஒரு லிங்க் பாருங்க. 5345 4Dல வந்திருக்கு. அது இதுல பாருங்க. என்ன இருக்கு? அப்படியே திருப்பி பாருங்க. 5342 இல்லைங்களா? அப்படியே கிட்டத்தட்ட 3 நம்பர் சேமா தான் வந்திருக்கு. இப்ப அடுத்தது நேத்து அடிச்சான் இல்லையா? என்ன அடிச்சான்? 206 அடிச்சா இல்லைங்களா நேத்து? 3206ங்க 4Dல. 3206 இல்லைங்களா? இப்ப இங்க பாருங்களேன். இங்க பாருங்களேன். இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. இதுல பாருங்க. என்ன இருக்கு? 31 5 0. இங்க பாருங்க 32 6 0. இங்க பாருங்க 35 1 0 இங்க இருக்கு தெரியுங்களா? இப்ப நேத்து ரிசல்ட் என்னங்க? 32 6 0 பாருங்க 0 இருக்கு. 5 0 இங்க இருக்குங்க. 6 0 அங்க இருக்கு. 31 இங்க இருக்குங்க. 32 இங்க இருக்கு. புரியுதுங்களா? எப்படி மிங்கிள் ஆயிட்டு வருது பாத்தீங்களா? ஸோ அப்படி பாக்குறப்போ நீங்க பாருங்களேன் இப்போ இதோட மேல் இதுக்கு மேல போங்களேன் இப்போ. இப்ப என்னங்க இருக்கு? 78 20 இருக்கு இல்லைங்களா? நமக்கு ஆல்ரெடி என்னங்க வரணும்? 587 வரணும்னு நாங்க பார்த்தோமா? 087 587 அதே மாதிரி என்னங்க 0087 வரும்னு பார்த்தோமா? இங்க பாத்தீங்களா? இங்கேயும் பாருங்க என்ன இருக்கு? 082. ஏன்னா இதுல வந்து இந்த 4Dல மினிமம் 3 நம்பர் கரெக்டா பாஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்குங்க. கரெக்டா 3 நம்பர் பாஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி பாக்குறப்போ நமக்கு 087 பாருங்களேன். இதுல கவர் ஆகுது பாருங்களேன். 087 587 இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு ஆல் போர்டுக்கு 05 82 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டுங்க. இதையும் வச்சு போர்ஷன் கால்குலேஷன் வச்சு நான் கொடுத்துட்றேன். உங்க கணக்குல வந்தா நீங்க எடுத்துக்கோங்க. நான் இருக்கிறத எடுத்து காமிச்சிட்டேன். இருக்கிற 4Dயை நான் எடுத்து கொடுத்துட்றேன். 3Dயும் நான் கம்பேர் பண்ணி கொடுத்துட்றேன். உங்க கணக்குல வரதை பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஏ போர்டில் இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே மாத்தி 3 நம்பர் அடிப்பாங்க தெரியுங்களா? ஸோ அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் கவனமா. இப்போ பாருங்க கீழ இருந்து மேல என்னங்க போகுது? இந்த எல்லோ பாக்ஸ் பாருங்க. இந்த எல்லோ பாக்ஸ்ல பாருங்க. இந்த எல்லோ பாக்ஸ்ல கீழ இருந்து மேல பாருங்களேன் என்ன போகுது? 900 இல்லைங்களா? 998ன்னு போகுது இல்லைங்களா? அதை அப்படியே எடுத்து பாருங்க. உனக்கு குறைச்சு 988ன்னு இந்த ரெக்லர் பாக்ஸ்ல கொடுத்துருக்கான் தெரியுதுங்களா? 998ன்னு ஏ போர்டில் மேல போகுது. அதை அப்படியே எடுத்து எல் சேஃப்ல 988 998 988ன்னு கொடுத்துருக்கான் இல்லைங்களா? இப்போ அப்படியே இருங்க. இன்னொரு பாக்ஸ் போடுறேன் பாருங்க கவனிங்க. அப்படியே இருங்க. இங்க பாருங்க. இப்போ இப்போ ரெக்லர் பாக்ஸ் பாருங்களேன். இங்க என்னங்க இருக்கு? 856 இல்லைங்களா? நமக்கு என்னங்க வரணும்? 587 087 தான் நம்ம இன்னைக்கு வரணும். நீங்க பார்த்த பேட்டர்ன்ல. இப்போ இங்க பாருங்களேன் ரெக்லர் பாக்ஸ் இருக்கு பாருங்களேன். இருங்க அந்த பாக்ஸ் நான் எல்லோ பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. பாருங்க இந்த எல்லோ பாக்ஸ்ல பாருங்க. இப்போ 856 நமக்கு என்னங்க வரணும் இன்னைக்கு? 057 இல்லைங்களா? இல்லைன்னா 587 வரணும். அப்போ இந்த 3 பாக்ஸ்ல பாருங்களேன். இந்த அந்த அந்த எல்லோ பாக்ஸ்ல பாருங்களேன் என்ன இருக்கு? 586 இருக்கா? நீங்க பி போர்டை வச்சு பாருங்க. பி போர்டை வச்சு 5 வந்து வச்சு 86ன்னு அந்த பாக்ஸ்ல பாருங்க. 586ன்னு பாத்தீங்கன்னா அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல என்னங்க வரலாம்? என்னங்க வரலாம்? 087 587 இல்லைங்களா? ஸோ 587 087 பாக்ஸ் போட்டு ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஏ போல்டு நான் லாஸ்ட் வீடியோலயே ஒரு 2 வீடியோ முன்னாடி காமிச்சேன். அது நிறைய எக்ஸாம்பிள் எடுத்து காமிச்சேன். ஏ போல்டு கூட சி போல்டு கூட இப்படி மாத்தி மாத்தி வச்சுட்டு வருவான்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது அந்த 3 நம்பர் எடுத்து 3 டேஸ்க்கு முன்னாடி 998 எடுத்து 988 வச்சிருக்கான். மறுபடியும் 3 டேஸ் கழிச்சு இப்போ சி போர்டு எடுப்பா இல்லைங்களா? அப்படி பார்த்தாலும் நமக்கு 586 நமக்கு என்ன வரணும்? 587 087 வரும். அப்ப 587 வரதுக்கு ஒரு பாசிபிள் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது எல்லா இடத்துலையுமே இந்த 587 087 நமக்கு வரதுக்கு பாசிபிள் இருக்கு. அந்த அதாவது 87 587 087 082 இப்படிலாம் கூட வைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. நான் பவர் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்றேன். உங்க கம்பேரிஷனில் பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க சரியா? இப்போ நம்ம பார்த்த லைன் எல்லாம் வச்சு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அதை தாண்டி எதுவும் கொடுக்கல. போஸ்டல் காம்பினேஷனில் சும்மா 2 நம்பர் அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 4D கொடுத்துருக்கேன் 0087 0537 நான் பார்த்தோம் இல்லையா? ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி போர்டில் ஏ போர்டில் 75 பி போர்டில் 8 சி போர்டில் 02 கொடுத்துருக்கேன். ஏபிபிசிஎஸ்சியும் நம்ம பார்த்தது மட்டும் தான் அந்த 08 82 பாருங்க மாற்றி வச்சு கொடுத்துருப்பேன். வேறு எதுவுமே வெளியே போகலை. அதே மாதிரி 037 பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்க்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.